போங்கு 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 பாடணும்ல ஃபஸ்ட்டு. என்னை பற்றி ஒரு 2 வார்த்தை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். இந்த மூஞ்ச ஒரு 5 வருஷம் முன்னாடி ஏதாவது டிவியில் பார்த்துருப்பீங்க. இப்போ இசையமைப்பாளராக எனக்கு வந்து கடவுள் இதை தான் பண்ணணுன்னு சொல்லியிருக்காரு. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த படத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் இப்போ ஒரு படம் பண்ணிக்கிட்டுருக்கேன். அது ஆடியோ லான்ச் இன்னும் விரைவில் ஆகும். அது கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் நேற்று நைட்டு 1 மணிக்கே வந்துட்டேன். அது திரு சாருக்கு நல்லா தெரியும். நேற்று நைட்டு 1 மணிலேருந்து அவர் கூட இருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஆர்வம் இந்த போங்குன்ற ஒரு படத்து மேலே. எனக்கு எப்படி அமைஞ்சதுன்னா, எங்கள் அம்மா வந்து ஒரு படம் எடுத்தாங்க, நானே என்னுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து 5 ஹீரோயின் எனக்காக, பையன் வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணுறான்ல அதனால் வச்சாங்க. ஆனால் 5 ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா படம் போயிட்டுருக்கும்போது அவங்க தனியாக இருப்பாங்க, நான் தனியாக இருப்பேன். முதல் நன்றி திரு சாருக்கு சொல்லணும். எனக்கு அமைஞ்சதே ஏதோ அந்த மாதிரி ஹீரோயின் பக்கத்தில் தான் சீட்டு. அப்போயே தெரியுது என் நிலைமை மாறிடுச்சு, நல்ல இடத்துக்கு போயிருக்கேன். ஸோ நன்றி சார். போங்கு அந்த டைட்டில் பார்த்தோன்னே வீட்டில் டிசைன் கொண்டு வந்தாங்க. சார் வந்தார். அம்மாவுக்கும் எனக்கும் சொல்கிறதுக்கு எனக்கு இன்விடேஷன் அவசியம் இல்லை, அவர் கூப்பிட்டாலே வந்துடுவேன். இந்த இன்விடேஷன் பார்க்கும்போது ரோல்ஸ் ராய்ஸோட வண்டியோட இது போட்டிருந்தாங்க. அது வந்து இப்படி திறக்கிற மாதிரி இருந்துச்சு. ரோல்ஸ் ராய்ஸ் எப்படி டோர் திறக்குமோ அப்படி. அதுக்கப்புறம் எஸ்யூவி கார்ஸ்லாம் திறக்குமே அது மாதிரி இப்படி திறந்தோடனே நட்டி சாரோட ஃபேஸ் அதில் வந்தோடனே எங்கள் அம்மா பார்த்துட்டு ஒரே வார்த்தை சொன்னாங்க. அம்மாவே சொன்னாங்க, இது நட்ராஜ் சார் தானே அப்படின்னாங்க. ஏன்னா சதுரங்க வேட்டை எங்கள் அம்மா ஒரு 3 வாட்டி பார்த்துருப்பாங்க. இப்போ சமய காலத்தில் தியேட்டருக்கே போகிறதில்ல, ஏன்னா அது என்னன்னு தெரியல. பட் இந்த படம் மட்டும் என்னை பார்க்க சொல்லி அவசியமாக சொன்னாங்க. அந்தளவுக்கு இயல்பாக ரொம்ப 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 ஆக்ஷனே இல்லாமல் புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்தை சமாளிச்சுட்டு வந்திருப்பார். அந்த ஹீரோ நடிக்கிறாங்கன்னொடனே எங்கள் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. தாஜ் இந்த படத்தோட டைரக்டர். பேரே வந்து காஸ்ட்லியாக தான் இருக்குது, சரவணா பவன் ஹோட்டல் அப்படி இல்லை, தாஜ். அதுவே எப்படி சார், அதிலே தெரியுது ஒவ்வொரு செலவும். பாடல்கள்லாம் மிக அருமையாக வந்திருக்குது. நான் நேற்று நைட்டு பார்க்கும்போது சார்கிட்ட சொன்னேன், சார் இன்னொரு வாட்டி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அவ்வளோ அழகாக ஸ்ரீகாந்த் தேவா சார் ஒவ்வொரு பாட்டையும் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு ஜூனியர் மியூசிக் டைரக்டருக்கு தான் ஒரு சீனியரை பற்றி தெரியும். ஒவ்வொரு ஃபோக் சாங்குக்கும் டப் ஸ்டெப் ஸ்டைலில் போட்டு நல்லபடியாக பேரையும் ஸ்ரீன்னு மாடிஃபை பண்ணுற மாதிரி அவரோட சாங்கையும் ஒவ்வொரு நாளும் அவர் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம இதுக்கு தேவைப்படுற மாதிரி எல்லாம் தெரியுது. நட்டி சார் பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு வயசும் பத்தாது, அனுபவம் பத்தாது. அவருக்கு என்னோட ஒரு 2 வயசு தான் ஜாஸ்தி. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, நட்டி சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ எதுவும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய நான் தகுதியானவனா இங்கே உட்காரக்கூடிய நான் இதுவே எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நட்புன்ற ஒரு ரீதி எனக்கு முதல்ல திரு சார் நெருங்கிய நண்பர். அவரை பற்றி பேசணும்னு ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. சொல்வதை செய்யும் ப்ரொடியூசர். எங்கள் அம்மா வந்து என் ஆசைக்காக என் பையன் நடிக்கிறான்னு ஒரு 5 கோடி செலவு பண்ணாங்க. ஓகே, நான் வேணாம் நிறுத்திடுங்க தேவையில்லைன்னா, பட் இருந்தாலும் பண்ணாங்க. ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுற ஒரு வேதனை. ஏன்னா எங்கள் அம்மா ப்ரொடியூசராக இருந்தனால அது கொஞ்சம் எனக்கு தெரியும். ஸ்டபனாக இருந்து இதுக்கு என்ன செலவு. நேற்று நைட்டு ஷார்ட்ஸு டிஷர்ட் போட்டு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, வந்து இங்கே நின்னார். அதுக்கப்புறம் டிசைனில் உட்காந்தார். ஒவ்வொரு விஷயத்துலையும் அவரோட ஈடுபாடு என்னென்னா, ப்ரொடியூசர் ஓகே, அது ஒரு கேரக்டராக தான் அவர் பார்க்குறாரு, ஒவ்வொரு விஷயத்துலையும் இன்வால்வ் பண்ணி பண்ணுறாரு. அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். நட்டி சார் வந்து எது பண்ணாலும் கேஷுவலாக பண்ணிவிடுவார். அவர் ரஜினி சார் மாதிரி டான்ஸ் ஆடுறதும் சரி, ரொம்ப இயல்பாக ஆடியன்ஸுக்கு ரொம்ப இப்படி வரல காட்டி இப்படி நிறைய பேர் டான்ஸ் ஆடி இருக்கலாம். பட் அதோட சுலபமாக ரொம்ப ஈஸியாக ஒரு நடுத்தர மக்கள் ஆடினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடையில் இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா நான் இந்த லைட்டு அடிக்கிறதுல தெரில. தானு சார் ஐயா வணக்கம். அப்போவே தானு சார் சொன்னார் ஒரு விஷயம் எங்கள் அம்மாகிட்ட.
முதல் படம் இப்படி ஆயிடுச்சுன்னு கவலைப்படாத, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, 4 பேர் அப்படியே வந்துடணும் அப்படின்னாரு. அவர் சொன்ன மாதிரியே மொட்டை சிவா கேட்ட சிவா ஒரு சிங்கிள் பாட்டுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிது. ரொம்ப நன்றி சார். இப்போ உங்கள் பக்கத்தில் அந்த சைடு உட்காந்துருக்கதே நான் பெருமை நினைக்கிறேன். ரொம்ப நன்றி என்னை கூப்பிட்டு பேச வச்சதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் ஒரு 100 டேஸ்ன்னு எங்கள் அம்மா அப்போவே சொல்லிட்டாங்க. அதனால் எல்லாருக்கும் ஸ்வீட் எடுத்து அன்றைக்கே கொண்டாடிட்டோம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் ஒரு எலிமெண்ட்டாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ சார்.